ஒரு அரசியல் கட்சின்றது தான் உருவாக்குன காலத்திலிருந்து அது எப்பயாவது ஒரு தவறான முடிவு எடுத்தா அது அக்செப்டபிளா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க எடுக்கிற எல்லா முடிவுமே தவறாக தான் போய் முடியுது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும்னா அதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். என்னாலதான் திமுக நிலைச்சிருக்கே தவிர திமுகனால நான் நிலைக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் தனக்குள்ளேயே வளர்த்துக்கிறார். இதனால இதுக்கப்புறம் அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஒரு மாதிரி மாறி மாறி தவறுதலாவே போய் முடியுது. அந்த தேர்தலில் கலைஞருக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட படுதோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கறது வைகோ அவர்கள் மேற்கொண்ட இந்த கள்ளத்தோணி டிராவல். கலைஞரை கொலை செய்யறதுக்கு வைகோ முயற்சித்தாரா இல்ல இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அன்றைய அதிமுக அரசோ ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கினாங்களா இல்ல வைகோவுக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சா? ஒருவேளை ராஜாஜி மாதிரி பெரியார் மாதிரி கலைஞர் அவர்களும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டா அவருக்கு அப்புறம் நான் தலைவராகிறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. பிஜேபி போட்டிடுற 23 இடங்கள்ல நாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றோம், மீதம் இருக்கிற எல்லா இடத்துலயும் நாங்க தனித்து போட்டியிட போறோம், டிஎம்கேக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இது யாருக்குமே இன்னி வரைக்கும் புரியாத ஒரு வினோதமான அரசியல். திருச்சியில டிஎம்கேயோட ஒரு மாநாடு நடக்குது. அதுக்கு மார்ச் 4ஆம் தேதியே பேனர்ஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த பேனர்ல எல்லாமும் வைகோ இருக்காரு. அன்று இரவே ஒரு போயஸ் கார்டன்ல போயிட்டு ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேல இணையறாரு. வணக்கம். இந்த தொகுப்புக்கு என்னதான் பேர் வைக்கலாம் அப்படின்னு பலமுறை யோசிச்சு இறுதியா வந்த ஒரு தலைப்பு தான் அரசியல் பிழைகளின் அவதாரம் அப்படின்ற தலைப்பு. மார்ட்டின் எபர்ஹர்ன்னு சொல்லிட்டு டெஸ்லாவோட கோஃபவுண்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சிறிது காலம் கழிச்சு டெஸ்லாலேருந்து வெளியே வந்து புதுசா பல வெஞ்சர்ஸை உருவாக்குறாரு. அவர் உருவாக்கிய எந்த வெஞ்சரும் டெஸ்லா அளவுக்கு முன்னேறல, அந்த உயரத்தை அவரால் தொடவும் முடியல. அதே மாதிரி தான் ராகவ் பால், ஃபவுண்டர் ஆஃப் நெட்வொர்க் 18, அவரும் நெட்வொர்க் 18லேருந்து வெளியே வந்த குவிண்ட்ன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு. அந்த நிறுவனமும் கடைசி வரை நெட்வொர்க் 18 அளவுக்கு வளரவே முடியல. ஒரு அரசியல் கட்சின்றது தான் உருவாக்குன காலத்திலிருந்து ஒரு அரை நூற்றாண்டு கால் நூற்றாண்டுக்கு மேல இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்பயாவது ஒரு தவறான முடிவு எடுத்தா அது அக்செப்டபிளா இருக்கும். எப்பயாவது கூட்டணியில தப்பு பண்ணா அது அக்செப்டபிளா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்க எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பாவே தான் இருக்கு. எல்லா முடிவுமே சுயநலமா மட்டும்தான் இருக்கு. அவங்க முடிவுல எடுக்கிற எல்லா கூட்டணிகளுமே தவறாக தான் போய் முடியுது அப்படின்னு ஒரு கட்சி இருக்கும்னா அதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வை கோபாலசாமி டு வைகோ. இந்த டிராவல் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜிஸ்ட் பார்க்கலாம். 1964 ஹிந்தி எதிர்ப்புக்காக நடந்த கோகலே மன்றத்து ப்ரோக்ராமில் தான் ஃபர்ஸ்ட் வைகோ அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார் அண்ணாவுக்கு எதிரில். அதன் பிறகு 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கிறார். அதன் பிறகு கொஞ்சமாக மாணவர் அணியில் இணைகிறார் டிஎம்கேல. அதன் பிறகு இளைஞர் அணியில். அன்னைக்கு அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க துரைமுருகன், மொழிப்போர் வீரர் எல் கணேசன், வீரபாண்டி ஆறுமுகம், இவர்கள் எல்லாரும் தான் அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சமாக கடைநிலையிலேருந்து வளர்ந்து 1978 நாடாளுமன்ற உறுப்பினராக முதல்ல டிஎம்கே சார்பாக அனுப்பப்படுறார். அதன் பிறகு அதிலிருந்து ஒரு 18 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்கார். அவரோட கல்வி அறிவு, பேச்சுத்திறன், மற்றபடி அவரோட சுறுசுறுப்பான நடவடிக்கைகள் இதெல்லாமே கலைஞரை ரொம்ப கவர்றது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே அவரை டிஎம்கேயோட போர்வாள் அப்படின்னு திமுக தலைவர் சொல்றார். இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு செருக்கு வருது அவருக்கு. அந்த செருக்கில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால தான் திமுக நிலைச்சிருக்கே தவிர திமுகனால நான் நிலைக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் தனக்குள்ளேயே வளர்த்துக்கிறார். இதனால இதுக்கப்புறம் அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஒரு மாதிரி மாறி மாறி தவறுதலாவே போய் முடியுது. அண்ணா முன்னாடி பேசி அவரை கவர்ந்து திமுகவில் இணைஞ்சவர் தான் வைகோ. அதன் பின்னாடி கலைஞர் அவர்கள் தேர்தலில் கூட நிற்க வைக்காம அவரை 18 வருஷம் ராஜ்யசபா எம்பியா வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வைகோ மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவர் பேச்சுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. இதெல்லாம் இருந்ததுனாலேயே மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட தலைவர்களோ திமுகவில் இருந்த அத்தனை பேரும் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனாலேயே அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, தான் ஒரு பெரிய தலைவர்
தேவைன்ற எண்ணம் வைகோவுக்கு எப்பவுமே இருந்தது. 1989 நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு வைகோ அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷனையும் கேட்காம, ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷனையும் கேட்காம திரு பிரபாகரன் அவர்களை சந்திக்கிறதுக்காக இலங்கைக்கு டிராவல் பண்றாரு. இலங்கைக்கு டிராவல் பண்ற அவரு இவங்க எல்லாருக்கும் பெர்மிஷன் கேட்கலன்னா கூட பரவாயில்லங்க, ஒரு இன்ஃபர்மேஷனாவது சொல்லிட்டு போயிருக்கணும், அதையும் செய்யல. இப்படி அவர் செய்யாதது அவர் குற்றம்னு உணர்ந்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். அவர் கடைசி வரைக்கும் தான் செய்தது ஒரு தவறுன்னு கூட அவர் உணரவே இல்லை. தலைவர் திரு பிரபாகரன் அவர்களை யாழ்ப்பாணத்துல வைகோ சந்திக்கிறாரு. அங்கிருந்தே கலைஞருக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுறாரு. இந்த மன்னிப்பு கடிதம் அப்படிங்கறதுலாம் சும்மா ஒரு பெயரளவுல தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் 23 நாள் கழிச்சுதான் அவர் இந்தியாவுக்கு திரும்புறாரு. ஆனா இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவர் பாஸ்போர்ட்டோ விசாவோ எடுத்துக்கிட்டு ப்ராப்பராலாம் இலங்கைக்கு போய் அவர் பார்க்கலங்க. அவர் போனது ஒரு போட்ல. பின்னால அதுவே அவருக்கு கள்ளத்தோணி அப்படின்ற ஒரு பெயரை உருவாக்குச்சு. அவருக்கு மட்டும் கெட்ட பேர் வந்தா பரவாயில்லைங்க, அவரோட இந்த செயல்னால திமுகவுக்கு ஸ்டேட்லயும் சென்ட்ரலையும் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. 1989 கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறாரு, ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய டென்யூரை. ஆரம்பிக்கிறவர் 1.5 வருஷத்திலேயே அந்த ஆட்சி கலைக்கப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால. ஏன் கலைக்கப்படுது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, பிரசிடென்டோட ரூலும் கொண்டு வரப்படுது. ஏன் அப்படின்னா, அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக திமுக இருக்கு, அதனால இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வைகோ 1989 மேற்கொண்ட இந்த கள்ளத்தோணி டிராவல் மட்டும்தான். 1989 ஜே பிரிஞ்சு இருந்த ஏடிஎம்கே 91 ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே நேரத்துல டிஎம்கேனால தான் ராஜீவ்காந்தியோட படுகொலை நடந்ததுன்ற ஒரு பெரிய பேர் டிஎம்கேக்கு அப்போ உருவாகி இருந்தது. அந்த நேரத்தில் அவங்களால பிரச்சாரத்துக்கு மட்டும் இல்லை, டிஎம்கே காரங்களால வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அவங்களோட அலுவலகங்கள், வீடுகள்லாம் சூறையாடப்பட்டது, கொடும்பாவிகள்லாம் எரிக்கப்பட்டது, அவங்களோட கொடிக்கம்பங்கள்லாம் வெட்டப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நேரத்தில் நடந்தது. அதனால அந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அமோகமான வெற்றி கிடைச்சது. கலைஞர் ஒருவரை தவிர டிஎம்கேல எல்லாருமே தோத்து போனாங்க. அந்த தேர்தலில் கலைஞருக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட படுதோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வைகோ அவர்கள் மேற்கொண்ட இந்த கள்ளத்தோணி டிராவல். கலைஞரை கொலை செய்யறதுக்கு வைகோ முயற்சித்தாரா, இல்லை இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அன்றைய அதிமுக அரசோ ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கினாங்களா, இல்லை வைகோவுக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசணும்னா நமக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். திரு வைகோ அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்தித்துட்டு சென்னை திரும்புறாரு. திரும்பின பிறகு இங்க பத்திரிகைகள்ல ஒரு செய்தி பரவுது. அது என்ன அப்படின்னா, அடுத்த சிஎம், அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல யார் சிஎம் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரு பிரபாகரன் அவர்கள் கேட்டதாகவும், அதுக்கு வைகோ அவர்கள் கண்டிப்பாக கலைஞர் தான் வருவார் அப்படின்னு சொன்னதாகவும், கலைஞர் வரது இருக்கட்டும், நீங்க முதலமைச்சர் ஆகிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு அவர் கேட்டதாகவும், அப்படி நீங்க வரதா இருந்தா அதுக்கு விடுதலை புலிகள் உங்களுக்கு உதவும்னு அவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி பரவுச்சு. ஆனா இதை விடுதலை புலிகளும் மறுக்கல, திரு வைகோ அவர்களும் மறுக்கல. இதன் பிறகு ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்ல இருந்த தலைமைச் செயலாளர்கிட்ட இருந்து கலைஞருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுது. அதுல அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னும், அதனால அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதாக உளவுத்துறையிலேருந்து ஒரு செய்தி வந்ததாகவும் அவங்க சொல்லி அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை எடுக்கும் பொழுது கலைஞரும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்றார். இது எல்லாமே சேர்ந்து என்ன நடக்குதுன்னா, ஒருவேளை நிஜமாவே அப்படி ஒரு ஏதாவது ஒரு சீன் கிரியேட் ஆகுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை மக்களிடையே உருவாக்குது. இதுக்கப்புறம் வைகோ அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஎம்கேக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும், ஒரு கிளர்ச்சியை கிரியேட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவினாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. திமுகவுக்கும் கலைஞருக்கும் கேடாக ஏதாவது என்னால நடக்கும்னா அதுக்கு பலியாடாக யாராவது தேவைப்படுறாங்கன்னா அது நானாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு வைகோ. அதன் பிறகு அன்றைக்கு இருந்த டிஎம்கேயோட பொதுச் செயலாளரான அன்பழகன் கிட்ட இருந்து இந்த முழு நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு விளக்கம் கேட்டு ஒரு லெட்டரை வைகோ கிட்ட இருந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் அது மாதிரியான விளக்க கடிதத்தையும் அவர் வழங்குறாரு. 1993 வைகோ அவர்கள் டிஎம்கேலிருந்து வெளியேற்றப்படுகிறார்.
2009 கலைஞர் முரசொலியில ஒரு கவிதை எழுதுறாரு. அது 90களில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு கவிதையா அவர் எழுதுறாரு. 90களில் அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரியில ஒரு அரசு மாளிகையில துரைமுருகன் அவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள், கலைஞர் அப்புறம் வைகோ 4 பேரும் தங்கி இருக்காங்க. இப்போ கலைஞர் அரை தூக்கத்துல இருக்காரு. இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த கவிதை. அந்த கான்வர்சேஷன்ல வைகோ என்ன சொல்றாரு, திரு கலைஞர் அவர்களுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த தலைவரா இருப்பாரு போலயே டிஎம்கேக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை இன்னும் தலைவரே எடுக்கல, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன இப்படி சொல்றீங்க, அன்பழகன் அவர்களே எங்க பேசினாலும் ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவரை தான் அதிகமா புகழ் பாடுறாரு, அப்படி இருக்கும்போது அவர் தானே அடுத்த தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இவர்கள் இருவரும் சொன்ன பதில் என்னன்னா, உனக்கு தான் தலைவர் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, உன்னதான் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு, உன்னதான் திமுகவின் போர்வாள் அப்படின்னு சொல்றாரு, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது? அது மட்டும் இல்ல, கலைஞருக்கு இப்போ ஒன்றும் சாகிற வயசு இல்ல, அவர் இன்னும் பல நாள் வாழதான் போறாரு, அவருக்கு அப்புறமா யாருன்றத அவரே முடிவெடுப்பாரு, அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை ராஜாஜி மாதிரி பெரியார் மாதிரி கலைஞர் அவர்களும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டா அவருக்கு அப்புறம் நான் தலைவர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் தான் அந்த கவிதையில இருந்ததா சொல்லப்படுது. இந்த கவிதை அதன் பிறகு பல பத்திரிகைகள்லயும் பிரசுரிக்கப்பட்டது. இதனோட அவர் நிறுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. அதன் பிறகு அன்பழகன் அவர்கிட்ட போயிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் கலைஞர் ஸ்டாலினையே ரொம்ப உயர்த்தி பேசுறாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அன்பழகன் சொல்றாரு, என்னதான் நீ அவரோட மாணவனாக இருந்தாலும் ஸ்டாலின் அவருடைய மகன், உனக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்கு, அவரை கொஞ்சம் கூட முடியும், ஒன்று அந்த மாதிரி செய்ய முடியாது, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது மாதிரி ஒரு கட்சியில இருக்கும் பொழுது சுயநலமாக, தாந்தோன்றித்தனமாக, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தான் திமுக தலைவருக்கு வைகோ அவர்கள் மீது அதிகமான கோபத்தை உண்டாக்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த இந்த கோபம் தான் 1993 அவர் கட்சியை விட்டு விலக்குவதற்கான ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. விலகிய அவர் தனியா ஒரு கட்சி தொடங்குறாரு. அவர் கூட பொதுக்குழுவிலிருந்து முக்கிய உறுப்பினர்கள் சிலரும் 9 மாவட்ட செயலாளர்களும் வைகோவோட சேர்ந்து வெளியே போறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, கட்சியும் அறிவாலயமும் கட்சி கொடியும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியை அப்ரோச் பண்றாரு. ஜுடிஷியை அவர் அப்ரோச் பண்ணும் பொழுது சட்ட வல்லுநர்கள்லாம் சேர்ந்து போராடியதன் விளைவாக அந்த கட்சி கொடியும் அறிவாலயமும் கட்சியும் கலைஞருக்கு தான் சொந்தம் அப்படின்ற முடிவு உண்டாகுது. 93 புதிதாக ஒரு கட்சியை உருவாக்குறார் வைகோ. அதுக்கு பேரை பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு மறுமலர்ச்சி தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் அந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கட்சிக்கு அது ஒரு கொள்கைசார் அரசியலை கொண்ட ஒரு கட்சியா இருந்ததா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். திமுகவிலிருந்து பிரிந்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாலிசி பேஸ்டா எந்த சேஞ்சஸுமே இல்லை. அவர் கொண்டு போனது எல்லாமே இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், காவிரி, முல்லை பெரியாறு அணை, இலங்கை பிரச்சனை, இல்லைனா விவசாயிகள் பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, அணு உலை எதிர்ப்பு, இந்த மாதிரி பல இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் அவர் இந்த கட்சியை உருவாக்குனதா சொல்றாரு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆனா தமிழ்நாடு வளர்ந்துருமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. அண்ட் ஒரு புதுசா ஒரு கட்சிக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தவிர புதுசா ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுக்கிற அளவுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான பாலிசிஸும் எந்த விதமான இஷ்யூஸையும் அவங்க கொண்டு வரல. இதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது இவங்க கொண்டு வந்த சின்ன சின்ன இஷ்யூ பேஸ்டு தான் மக்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பா உருவாக்கவே இல்லை. 1991 96 வரைக்கும் இருந்த ஆட்சி, அதுக்கப்புறம் 96 வந்த எலெக்ஷன், இது எல்லாமே தமிழக அரசியல்லே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 91 96 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் செய்த ஆட்சியின் மீது மக்களுக்கு மிக மிக அதிகமான கோபங்களும் வருத்தங்களும் இருந்தது. அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்னைக்கு அவங்க கொண்டு வந்த தடா சட்டம், அதுக்கப்புறம் டான்சி ஊழல், ஸ்பிக் ஊழல், அதுக்கப்புறம் கும்பகோணம் மகாமகத்தில் 60 பேருக்கு மேலே ஏற்பட்ட பலி, அது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு அவர்களுடைய வளர்ப்பு மகன் சுதாகரன் அவர்களுக்கு அவங்க 100 கோடி ரூபாய் செலவில் செஞ்சு வச்ச ஒரு கல்யாணம். இதே மாதிரி தான் டிஎம்கேயோட நிலைமையும் இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணம், வைகோ வெளியே போனது, அவங்க கூட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒரு 9 பேர் வெளியே போனது, பொதுக்குழு மெம்பர்ஸ் நிறைய பேர் வெளியே போனது, இந்த மாதிரி
டிஎம்கேலையும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு டைமில் ஏடிஎம்கே மறுபடியும் காங்கிரஸோட இணையணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த தேர்தலில் மனமுடைந்த மூப்பனார் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு சொல்லி ஒரு புதிய கட்சியை உருவாக்குறாங்க. அந்த தேர்தலில் அவங்க டிஎம்கேயோட இணைஞ்சு களம் காண்றாங்க. மிச்சம் இருக்கிற மதிமுகவும் சிபிஎம்மும் ஜனதாதளமும் சேர்ந்து அந்த தேர்தலை எதிர்நோக்குறாங்க. அந்த தேர்தலில் டிஎம்கே 173 இடங்களில் வெற்றி பெறுது. ஏடிஎம்கே 4 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெறுது. ஜெயலலிதா அவர்களே தோற்று போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மேய்த்த கூட்டணி எம்டிஎம்கே சிபிஎம் ஜனதாதளம் மேய்த்த கூட்டணியில் எம்டிஎம்கேக்கு 0 சீட்ஸு, சிபிஎம்க்கு 1 சீட்டு அண்ட் ஜனதாதளத்துக்கு 1 சீட்டு. அந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கும் பிஎம்கேக்கும் மாற்றானது தான் என்னோட கட்சின்னு சொன்ன எம்டிஎம்கே 1 சீட்டு கூட ஜெயிக்கலை. அப்படிங்கிறது அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பவர் இருக்குன்றதை அவங்களுக்கே உணர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து வந்தது 1998க்கான தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்னாடி அவர் அதிகமாக விமர்சித்த ஏடிஎம்கேவோட இணைந்து களம் காண்றாரு. சென்டரில் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாரு. வாஜ்பாய் தலைமையில் அமைந்த பிஜேபி கவர்மெண்ட். அந்த தேர்தலில் ஏடிஎம்கேவும் மதிமுகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 33 சீட்ஸ் வின் பண்றாங்க. அதுல 30 சீட்ஸ் ஏடிஎம்கேவோடது, 3 சீட் வைகோ அவர்களுடையது. இப்போ அந்த தேர்தல் முடிஞ்சு ஒரே வருடத்துல 1999 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ மீண்டும் வைகோ அவர்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்றாரு. ஆனா ஏடிஎம்கே தன்னோட சப்போர்ட்ல இருந்து விலகிக்கிறாங்க. அந்த இடத்த மீண்டும் டிஎம்கே நிரப்புது. ஆனா அந்த தேர்தலில் ஐரணி என்னன்னா, இவருக்கு வேற வழி இல்லாம இவர் டிஎம்கே இருக்கிற ஒரு கூட்டணியிலே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுது. அதை பற்றின விமர்சனங்கள் வந்தாலுமே கூட நான் வாஜ்பாய் கவர்மெண்ட்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வைகோ அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. அந்த தேர்தல் 1999 4 இடங்களை வெற்றி பெறுறாரு வைகோ அவர்கள். அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னு வந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு கூட்டணி இருந்துச்சோ, பிஜேபி எம்டிஎம்கே டிஎம்கே அப்படின்ற கூட்டணி மறுபடியும் அதே கூட்டணியாகவே சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது. அந்த மாதிரி தேர்தலை சந்திக்கும் பொழுது பிஜேபிக்கு 23 இடங்கள், எம்டிஎம்கேக்கு 21 இடங்கள்னு முடிவு செய்யப்படுது கூட்டணியில். இப்போதான் புதுசாக சட்டமன்ற தேர்தலுக்கு வர பிஜேபிக்கு 23 இடம். ஆல்ரெடி நாங்கள் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிற எங்களுக்கு 21 இடமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு வைகோ. அதன் பிறகு சரி ஓகே, எங்களுக்கு இருக்கிற 2 சீட்ஸ் நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லும் பொழுது கூட இல்லை, நாங்கள் கேட்ட இடங்களை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. அதன் பிறகு ஒரு விசித்திரமான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு. பிஜேபி போட்டிடுற 23 இடங்கள்ல நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றோம், மீதம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நாங்கள் தனித்து போட்டியிட போறோம், டிஎம்கேக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது யாருக்குமே இன்னி வரைக்கும் புரியாத ஒரு வினோதமான அரசியல். அந்த 23 இடங்கள் தவிர 211 இடங்கள்ல தனித்து போட்டியிடுகிறார் திரு வைகோ அவர்கள். ஆனா அதுல ஒரே ஒரு சீட்டு கூட அவர் வின் பண்ணல. அதன் பிறகாவது திரு வைகோ அவர்கள் தனக்கான பாடத்தை கற்றுக்கிட்டாரானா சத்தியமா இல்லைங்க. அதுக்கப்புறமா அவர் எடுத்தது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான முடிவுகள், எல்லாமே தோல்விக்கான முடிவுகள் மட்டும்தான். 2002 மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போ ஈழத்தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஆதரவாக பேசுகிறாரு. அதனால் அவர் ஜெயலலிதா கவர்மெண்ட் பொட்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை உண்டாக்குது. அவருக்கு உடனே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களும், எல்லா கட்சியோட தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக ஒரு கையெழுத்து இயக்கம் உருவாக்கப்படுது. அதுல முதல் கையெழுத்தை போட்டவர் கலைஞர். அது மட்டுமல்லாது அந்த தள்ளாத வயசுல கூட கலைஞர் போய் வேலூர் சிறையில நேரடியாக திரு வைகோ அவர்களை மீட் பண்றாரு. அவர் மீட் பண்ணி இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து அவர் வெளிவந்த பிறகு வேலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் ஊர்வலமா வராரு. அது பல மணி நேரம் எடுக்குது. கோடிக்கணக்கான மக்கள் அவரை நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்து அவர் வெளியே வந்த அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு 4 சீட்டு கொடுக்கப்படுது. 4 சீட்டு கொடுக்கப்படுது. அதில் அவர் டிஎம்கேயோட இணைந்து தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த ரோட் ஷோ முடிஞ்சு எம்டிஎம்கேயோட 4 கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, சிவகாசின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வைகோ தான் நிற்பாருன்னு சொல்லி மக்கள்லாம் முழக்கமிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பேரை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ 4 சீட்டில் எந்த ஒரு சீட்லையும் அவர் நிற்கலை. நின்றுருந்தா கண்டிப்பாக அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துலையும் ஒரு தவறான முடிவை மட்டும்தான் வைகோ எடுத்தார்.
ஆனால் அந்த 4 சீட்டையுமே அந்த நேரத்தில் மதிமுக வின் பண்ணுச்சு. அடுத்து வர்றது 2006ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல். அதுக்கு முன்னாடி தான் கலைஞர் வந்து வேலூர் சிறையில் போய் நேரடியாக வைகோ அவர்களை பார்க்குறாரு. அவருக்கான கையெழுத்து இழக்கத்தில் முதல் கையெழுத்தை கலைஞர் போடுறாரு. 4 நாடாளுமன்ற சீட்டை வேற கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு வைகோ அந்த நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். எம்டிஎம்கே வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் மாதிரி யார் கூட வேணாலும் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கனிந்த பழம் இருக்க நாங்கள் ஏன் காய்களோட சேரணும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் கட்சிக்கு விருந்தோம்பல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போய் நாங்கள் சேருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாஞ்சில் சம்பத் பேசும்பொழுது எல்லா இடத்துலையும் வந்து எம்டிஎம்கே வந்து ஏடிஎம்கேயோட அலையன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த எல்லா பேச்சுக்களும் இருக்கும்போது 2006 தேர்தலுக்கான எத்தனை சீட்டுன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லா கட்சிகளும் டிஎம்கே அலையன்ஸில் இருந்த எல்லா கட்சிகளும் தனக்கான சீட் எவ்வளோன்றதை பேசுறதுக்கு தயாராக வராங்க. ஆனால் என்டிஎம்கே கடைசி வரைக்கும் எத்தனை சீட்டு பேச்சுவார்த்தைக்கே உடன்பட்டு வரவே இல்லை. அப்போதான் வந்து கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எம்டிஎம்கே வந்து அவங்களுக்கான நிலைப்பாடை முடிவு எடுத்துட்டாங்க போல, அதனால டிஎம்கேவும் தனக்கான நிலைப்பாடு என்னங்கிற முடிவை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு அதிர்ச்சியான வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. என்னன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து டிஎம்கேவோட அலையன்ஸில் தான் இருப்போம், இந்த அலையன்ஸை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு கலைஞரை போய் மீட் பண்ணி இதுக்கான கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. மார்ச் 5ஆம் தேதி திருச்சியில் டிஎம்கேயோட ஒரு மாநாடு நடக்குது. அதுக்கு மார்ச் 4ஆம் தேதியே பேனர்ஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த பேனர்ல எல்லாமும் வைகோ இருக்காரு. கண்டிப்பாக இங்கே தான் வரப்போகிறாருன்னு டிஎம்கே நம்பிட்டு இருக்கும் பொழுது அன்று இரவு ஒரு போயஸ் கார்டனில் போயிட்டு ஜெயலலிதாவோட ஏடிஎம்கேல இணையிறாரு. இத்தனைக்கும் டிஎம்கே கூட்டணியில் அவர்கள் கேட்ட சீட்டு 25, அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட சீட்டு 22. அந்த அலையன்ஸில் ஏடிஎம்கேக்கு சேஞ்ச் ஆன பிறகு அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு 33. அதில் வெறும் 6 இடங்களில் மட்டும்தான் எம்டிஎம்கே வின் பண்ணுது. அதன் பிறகு இது எந்த கட்சியை விட்டுட்டு வந்தாரோ அந்த கட்சி தான் அந்த தேர்தலில் வின் பண்ணுது. வின் பண்ண பிறகு ஜெயலலிதாவிற்கு ஏடிஎம்கேக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாகவே மாறுறார் வைகோ அவர்கள். ஆனால் இது வரைக்கும் அவர் என்னென்ன வேலையெல்லாம் டிஎம்கேக்கு செஞ்சாரோ அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அவருக்கு அதே வேலையை செய்ய தொடங்குச்சு. அதன் பிறகாவது அவரோட பாடத்தை கற்றுக்கிட்டாரா அப்படின்னா அப்பையும் அவர் கற்றுக்கல. அதன் பிறகு வருது 2011க்கான சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் இனிஷியலி வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணியில் தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. போன எலெக்ஷனில் 35 சீட்டு கேட்டதுனால அதே 35 சீட்டை இந்த எலெக்ஷன்லையும் தனக்கு கொடுக்கணும்னு வைகோ கேட்குறாரு. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் 6 பேர் கொண்ட குழுவில் ஓபிஎஸ் தலைவராக அமைச்சு இவங்க கிட்ட பேசுறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 12 சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் அவர் இறங்கி வராரு, 21 சீட்டு அப்படின்றாரு. 25, 21 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வராரு. அந்த ஸ்டேஜில் தான் வந்து இதே கூட்டணியில் டிஎம்டிகே வந்து சேர்றாங்க. டிஎம்டிகே வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னேன் 12 கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது, இப்போ வெறும் 7 சீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷனான வைகோ அவர்கள் தன்னோட குழு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை குழு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு 10 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. இதில் டிஎம்கே தனக்கு செஞ்ச துரோகம், ஏடிஎம்கே தனக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாத நம்ம கட்சி வந்து பிறருக்கு என்னென்னலாம் நன்மை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்காரு. பேச்சோட முடிவில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலையே என்டிஎம்கே புறக்கணிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்த அந்த 7 சீட்டை வாங்கியிருந்தா அட்லீஸ்ட் 7 சீட்டுன்ற ஒரு நம்பராவது அவருக்கு கிடச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் மொமெண்ட்டில் மொத்தமாக புறக்கணித்து அந்த தேர்தலில் ஒரு அஞ்ஞான வாசத்துக்கு தான் போகிறாரு திரு வைகோ அவர்கள். அதன் பிறகு வந்தது 2014ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வந்து மோடி அவர்கள் தலைமையிலான பிஜேபி அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறார் திரு வைகோ அவர்கள். அந்த தேர்தலில் ஆனால் மோடியா லேடியான்ற பேச்சு தான் அதிகமாக இருந்ததுனால இவரோட கூட்டணியோ இவரோட செயல்பாடுகளோ காணாமலே போயிடுச்சு. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் டிஎம்கேயோட சேரணும்னு முடிவெடுக்கும் பொழுது கடைசி நிமிஷத்தில் அவர் ரூட்டை மாற்றி தன்னோட மக்கள் நல கூட்டணியில் இணைச்சு களம் காண்கிறார் திரு வைகோ அவர்கள். அந்த களத்தில் 234 தொகுதியிலையும் தோல்வி அடைகிறது மக்கள் நல கூட்டணி. அந்த தோல்விக்கு பிறகு மீண்டும் எந்த திமுகவை வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாரோ, யார் கூட சேரவே கூடாதுன்னு முடிவெடுத்தாரோ, யாரை பற்றி அதிகமாக விமர்சித்தாரோ அவர் தலைமையிலான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களோட கூட்டணியிலே அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸை சந்திக்கிறாரு திரு வைகோ அவர்கள்.
2026ஆம் ஆண்டுக்கான தோல்விக்கு பிறகு அதிகமாக திமுகவை விமர்சிக்கிறாரு. அவர்கள் இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு எங்களோட கட்சி சின்னத்தில் கூட போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. அது மட்டும் இல்லாது அங்கிருந்து விலகி வந்த பிறகு திமுகவை பற்றி மட்டும் இல்லாமல் அவர்கள் கூட்டணியில் இருந்த விசிக, IUML பல்வேறு கட்சிகள் எல்லார பற்றியும் விமர்சனத்தையும் எடுத்து வைக்கிறாரு திரு வைகோ அவர்கள். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு பிறகு வைகோ அவர்கள் இப்போ டிவிகேக்கு தன்னோட சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் இருந்த NDA அலையன்ஸ், UPA அலையன்ஸ், AIADMK அலையன்ஸ், DMK அலையன்ஸ், இது எதுவுமே இல்லாமல் தேர்ட் ஃப்ரண்ட்டாக ஒரு பார்ட்டி உருவாக்குனாரு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக டிவிகேக்கு போயிருக்காரு. ஆனால் இந்த சப்போர்ட் அவர் கொடுக்கறதுக்கு அவர் கட்சியில் இருக்கிற சிட்டிங் MLAs ஆன 2 பேர் கூட அவர் கூட வரல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு கட்சியிலிருந்து விலகி ஒரு புது கட்சியை உருவாக்குறாரு திரு வைகோ அவர்கள். அந்த கட்சியிலிருந்து விலகி வரும் பொழுது தனக்கான லீடர்ஷிப், அவருடைய பேச்சு திறன் மட்டுமே அந்த கட்சியை வளர்த்தணும்னு அவர் முடிவெடுத்தது ஒரு முக்கியமான தவறு. ஜிம் காலின்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சியை உருவாக்குவதோ ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கோ லீடர்ஷிப் மட்டும் பத்தாது, ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். DMKலேருந்து அவர் வெளியே வரும் பொழுது அவர் கூட வந்த மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களே தவிர பூத் கமிட்டிஸ் லெவல்ல DMK அப்பையும் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அந்த லெவல்ல NDMKக்கு ஸ்ட்ராங்கான கெப்பாசிட்டி இருந்ததா அப்படின்னு கேட்டா கட்டாயமா கிடையாது. ஒரு கட்சியை உருவாக்குன்றது மேல் மட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது கிடையாது. அடிமட்டத்திலிருந்து அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக ஒரு நிலையில உருவாக்குற ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அந்த கட்சியை பல நெடுங்காலம் வாழ வைக்கும். செருக்கம் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படிங்கிறது வள்ளுவம். இவர் உருவாக்கின கட்சியில இவர் எடுத்த எல்லா ராங் டெசிஷன்ஸும் உணர்ச்சி வசப்பட்டு தாந்தோன்றித்தனமாக சுயநலமாக எடுத்த முடிவுகள் மட்டும்தான் இன்னி வரைக்கும் அவரோட கட்சி பெரிய அளவிலிருந்து ஒற்றை இலக்கு சீட்டுகளுக்கு நகர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிலையில இருக்கிற ஒரு கட்சி இனிமேலும் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது இனிமேலாவது அவர்கள் எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். மேபி இது ஃபியூச்சர்ல நடக்குதா நடக்கலையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.